ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம் கூறி இந்த நாளின் தியான பகுதிக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்கள். யாத்திராகமம் 17 8 முதல் 16. தியான வசனம் 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யெகோவா நிசி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெவித்தீமிலே அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வருகிறது குறித்து கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். மோசே யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறான். நான் நாளை காலை மலை உச்சியின் மேல் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு என்பதாக குறிப்பிடுகிறதை பார்த்தோம். ஆம், வெற்றி பெறுவதற்கு கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு நம்மை உட்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அந்த தேவனுடைய கோல் நமக்கு விளக்குகிறது என்பதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, மலையுச்சியில் நிற்பது என்பது உன்னதமான ஜெப ஜீவியத்தையும் பரிசுத்த ஜீவியத்தையும் பாடுகளின் ஜீவியத்தையும் குறிக்கிறது என்பதாக பார்த்தோம். நமக்காக மனிதரை தெரிந்து கொள் என்பது இங்கே தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்த்தோம். யோசுவா அமலேக்கியரை பட்டய கருக்கினால் முறியடித்தான் என்பதாக 13ஆவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி நடக்கின்ற பொழுது அங்கே ஒரு வெற்றி கிடைக்கிறது. ஆம், அமலேக்கியரை பட்டய கருக்கினால் முறியடித்தான். இது நாம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல தேவன் நம்முடைய மனதில் அருளும் வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அவற்றை நமக்கு சொந்தமாக்கி சத்ருவின் வல்லமையை முறியடிப்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. மோசே தன்னுடைய கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தார். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது என்பதாக யாத்திராகமம் 17 11 12 வசனங்கள் குறிப்பிடுகிறது. மோசே மலை உச்சியில் தன் கைகளை ஏறெடுத்திருத்தல் என்பது சபையை நடத்துகின்ற தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளுடைய உத்தரவாதத்தை இது குறிக்கிறது. தேவ பிள்ளைகள் யுத்த களத்தில் நின்று சத்ருவின் வல்லமைகளோடு போராடி கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இன்று இதில் குறைபட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்கிறோம். சென்று பார்த்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய நாட்களிலே ஊழியர்கள் அவருடைய தேவைகளை அறிந்து ஜெபிப்பதற்கு, அவர்களுடைய போராட்டங்களிலே அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு இன்று அந்த பகுதியானது குறைபட்டு வருகிறதை நாம் உணர்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, குருத்துவ பணி அல்லது சபை பணி என்று சொல்வது சபையை மேய்க்கின்ற ஒரு பணி, சபையை நடத்துகின்ற ஒரு பணி. சபை மக்களுடைய தேவைகளை அறிந்து, அவருடைய ஆத்தும தேவைகளை அறிந்து, அவர்களுடைய பலவீனங்களை அறிந்து, அவருடைய சரீரப்பிரகாரமான தேவைகளை அறிந்து அவர்களுக்காக நான் மன்றாடுகிறேனா என்பதை தேவ பிள்ளைகள் ஊழியர்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்று நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்களாக வரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆதி நாட்களிலே திருச்சபையினுடைய வீடுகள் குருக்களாலே தினந்தோறும் சந்திக்கப்பட்டன. தினம் ஒரு 10 வீடு சந்திப்பார்கள். வருடந்தோறும் காலை பணியானது அந்த சபை சந்திப்பு பணியிலே இருந்தது. இன்று குறைபட்டு போகிறது. இன்று ஸ்பெஷல் விசிட் என்று சொல்லி பிறந்த நாள் அல்லது திருமண நாளிலே அவர்கள் வந்து செபித்து செல்கிறார்கள். அந்த வீட்டில் என்ன நடக்கிறது, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன போராட்டம், என்ன சத்துருவுடைய கிரியைகள் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது, இதை அறியாத வண்ணமாக நாம் இருக்கிறோம். நம்முடைய பணி திருவிருந்து கொடுப்பது, ஞாயிற்றுக்கிழமையில் நற்கனை கொடுப்பதோடு நம்முடைய பணி நிறைவேறுகிறது என்ற மனநிறைவோடு கூட செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து, நான் பசியாயிருந்தேன், எனக்கு பசியாற்றினீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள். இந்த வார்த்தை உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்ல வேண்டுமே. இன்று எத்தனை பேர் பாவச்சிறையிலே இருக்கிறார்கள்,
எத்தனை பேர் ஆவிக்குரிய நிலையிலே பரிதாபத்தோடு பசியுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பசியாற்றப்பட வேண்டுமே. நான் தினம் திரும்ப நான் தின்று கொண்டு ஜீரணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை கிடைக்காத மக்கள், பசியோடு இருக்கிறவர்கள், தாகத்தோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், போராடி கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களுக்கு என்னுடைய பங்கு என்ன? மோசே மலையுச்சியில் தன் கைகளை ஏறெடுத்திருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஊழியக்காரர்கள். நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக தேவனை நோக்கி கரங்களை ஏறெடுக்க வேண்டியவர்கள் என்ற உத்தரவாதத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். நாம் ஆண்டவரோடும் பரிசுத்தவான்களோடும் ஒருமைப்பட்டவர்களாக இருந்து யுத்த களத்தில் சத்துருக்கு எதிர்த்து நிற்கின்ற பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்பது வெகு திண்ணம். ஒரு சந்தர்ப்பத்தில் யூதா புத்திரருக்கு விரோதமாய் இஸ்ரவேல் புத்திரர் 8 லட்சம் பராக்கிரமசாலிகளை கொண்ட ஒரு சேனையோடு வந்தார்கள். யூதா புத்திரருக்கோ 4 லட்சம் பராக்கிரமசாலிகள் மாத்திரமே இருந்தது. அந்த நாட்களில் இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளி விட்டிருந்தனர். யூதாவின் ராஜாவாகிய அபியா அவர்களை நோக்கி, எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடே கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இங்கே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்பதாக குறிப்பிட்டார். யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேலர் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்விதமாகவே யோசபாத்தின் நாட்களிலும் 3 பலத்த ஜாதிகள் யூதா புத்திரருக்கு விரோதமாக வந்தபோது யோசபாத் அவர்களிடம், யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்து பெறுவீர்கள் என்பதாக கூறியதை 2 நாளாகமும் 20:20 பார்க்கிறோம். அவர்கள் அவ்விதமாகவே செய்து ஜெயம் பெற்றதையும் நாம் திருவசனத்திலே வாசிக்கிறோம். நாமும் அவ்வாறே செய்வோம் என்றால் நாம் தேவ சிங்காசனத்தை சுதந்திரிப்பதற்கு விரோதமாக கிரியை செய்கின்ற அந்தகார வல்லமைகளை முறியடித்து அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்பது வெகு நிச்சயம். யாத்திராகமம் 17:14 பார்க்கின்ற பொழுது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் என்பதாக பார்க்கிறோம். யோசுவா அமலேக்கை முறியடித்த சம்பவத்தையும் கர்த்தர் அமலேக்கின் ஆவியை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவார் என்பதையும் நாம் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். அதற்காகவே அந்த ஜெயம் என்று ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டது. இஸ்ரவேலர் தங்கள் சுதந்திரத்தை சென்றடையும் வரை அவர்களுக்கு யுத்தங்கள் இருந்தன. அவர்களை கானானுக்குள் வழிநடத்திய யோசுவா அவர்கள் பாலும் தேனுமோடு கானானை சென்றடைந்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும் வரை தேவன் ரெவித்தீமில் அமலேக்கின் மேல் தங்களுக்கு கொடுத்த ஜெயத்தை நினைவு கூற வேண்டும் என்பது தேவனுடைய மனதாயிருந்தது. எனவேதான் கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி என்று குறிப்பாக யோசுவாவின் பெயரை குறிப்பிட்டு கூறுகிறார். ஏனெனில் பின்னாட்களிலே யோசுவா நெடுநாட்களாக கானானின் ஜாதிகளோடு யுத்தம் பண்ண வேண்டியதாயிருந்தது. யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான் என்று யோசுவா 11:18 வாசிக்கிறோம். இந்த ஆரம்ப யுத்தத்தில் தேவன் அவனுக்கு அளித்த ஜெயத்தின் நினைவு கூறுதல், பின் நாட்களில் அவன் செய்ய வேண்டியதாயிருந்த யுத்தங்களிலெல்லாம் அவனை வெற்றியின் மேல் வெற்றி பெறச் செய்து அவன் முன்னேறி செல்லத்தக்கதாக அவனை திடப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
எனவே தான் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்பதாக ஆண்டவர் யோசுவா 1 அதிகாரத்தில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அவனுடைய ஜீவிய காலம் முழுவதிலும் இந்த ஆரம்ப யுத்தம் முதல் கடைசியான யுத்தம் வரை அவனோடு இருந்து அவனை வெற்றி சிறக்க பண்ணினார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வனாந்தர பிரயாணத்தில் சந்தித்த முதல் யுத்தத்தில் பெற்றுக்கொண்ட ஜெயத்திற்கு சாட்சியாகவும் நினைவு கூறுதலாகவும் இப்பலிபீடம் அங்கு கட்டப்பட்டது. யெகோவா நிசி என்று பெயரிடப்பட்ட அந்த பலிபீடம் கர்த்தர் நமக்கும் ஜெயக்கொடியாயிருந்து நாம் சந்திக்கும் ஒவ்வொரு யுத்தத்திலும் நமக்கு ஜெயந்தர வல்லவர் என்பதை உறுதிப்படுத்துகிறதல்லவா? தேவப்பிள்ளையே, நீ சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் வரை உனக்கு சத்துருவின் வல்லமைகளோடு யுத்தங்கள் உண்டு. இதை எபேசியர் 6 அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் யெகோவா நிசி உனக்கு துணை நிற்பதால் நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராளியுடனாகும்படி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படு. அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்களும் உம்மோடும் தேவ பிள்ளைகளோடும் தேவனுடைய ஊழியர்களோடும் நாங்கள் ஐக்கியமுள்ளவர்களாயிருந்து அப்பா, நாங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அவற்றை உரிமை பாராட்டி சத்துருவை மேற்கொள்ளும்படியான பலனின் சத்துவத்தை நீர் எங்களுக்கு தாரும். நாங்கள் ஜெயங்கொண்ட உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சாட்சிகளாக யெகோவா நிசி எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் அடையாளங்களாக அத்தாட்சிகளாக ஜீவிக்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.